ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பாயாசத்தோடு தாங்க வந்திருக்கேன். கேரளாவிலே ரொம்ப ஃபேமஸான அடப்பிரதமன் பாயாசம் தாங்க. நம்ம வீட்டிலையே சூப்பராக அடை செஞ்சு அதுக்குண்டான பாயாசமும் சூப்பராக செய்ய போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு பச்சரிசி தாங்க மெயினானது. நான் வந்துட்டு 2.5 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன ஸ்பூன் இல்லைங்க, கொஞ்சம் பெரிய ஸ்பூனு தான். ஏன்னா வந்துட்டு இந்த அடை வந்துட்டு தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்குனாலும் வரும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இது வந்து எந்த பச்சரிசி மாவுனாலும் பரவாயில்லைங்க. வறுத்த பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே இதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உடனே வந்து கரைச்சிக்கோங்க, இல்லாட்டா வந்துட்டு அங்கனங்கன கட்டி கட்டியாக ஆயிரும். சுடு தண்ணி இல்லைங்க, பச்சை தண்ணி தான். நல்லா தோசை மாவுக்கும் அடுத்த பதத்தில் இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவு மாதிரி இருக்குல்ல, இப்போ தோசை மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். நம்ம எடுத்து இப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் வச்சு அவிக்கணும், அதனால் கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு உடனே வந்துட்டு இதில் ஊற்றிடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டில் இட்லி தட்டுக்குள்ளே வச்சு பாருங்கள் எது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும், சும்மா 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக நெய் இல்லாட்டா எண்ணெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக. இந்த ஒரு டைம் இது பண்ணுறதோட தாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்தலாம் நம்ம வந்துட்டு தேய்க்க போகிறதில்ல. ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ வந்துட்டு அதில் இருக்கிற மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தடுத்து ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. இல்லாட்டா வந்து மாவு வந்து கீழே கெட்டியாக இருக்கும், மேலே வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து அளவுலாம் இல்லைங்க, இத்தனை ஸ்பூனு தான் அத்தனை ஸ்பூனு தான்ட்டு. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எந்த மாதிரி பாத்திரம்னு தெரியாது. நம்ம எடுத்து இப்படி ஊற்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கண்ணாடியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே இது பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே நல்லா போய்க்கிறோம். ஏன்னா நான் வந்து லைட்டாக வந்துட்டு நெய் தடவி இருக்கோம்ல, அதனால். எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கீழே வந்துட்டு ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு, இட்லி தட்டு தாங்க, இல்லாட்டா ஸ்டாண்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க, டக்குன்னு அவிஞ்சிரும். ஏன்னா வந்துட்டு லேசாக தானே இருக்குது மாவு, அதனால். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு கட்டாயிருச்சு. கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிட்டீங்க போனால் போதும். அழகாக குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுதுங்க. அவ்வளோதாங்க, உடனே வந்துட்டு கட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதுங்க, அது பாட்டுக்கு வந்துடும். இது வந்து ரெடிமேடாகவும் இருக்குது, நம்ம வந்துட்டு வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணது அழகு போல் வந்துருச்சு பாருங்கள். ஓரம்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நெய் தடவி இருக்கோம். கொஞ்சமாக மட்டும் எடுத்தோன்னே மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அடைய எடுத்துக்கிறலாம். அந்த அடுத்தது ஊற்றும் போது வந்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற்றிக்கோங்க மாவு. நல்லா அலசிடுங்க. அந்த பிளேட்டை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஊற்றிக்கோங்க, அடுத்த பேட்ச்சு. சின்ன சின்ன கிண்ணம் இருந்தாலும் சரிங்க, உங்கள் இட்லி தட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும். இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி
ஈவனாக வெந்திருக்கணும். அதனால் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டு அதே மாதிரி நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு தேய்க்க தேவையில்லை. இப்போ இதையும் அதே மாதிரி அவிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, கடகடன்னு எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே, நல்லா குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில். நான் அடுத்தடுத்த பேட்சும் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த அளவில் தாங்க நம்மளோட அந்த அடை கிடைக்கும். நல்லா ஒரு கிண்ணம் வரைக்கும் நல்லா தாராளமாக கிடைக்கும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்க. இதை எடுத்துட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அடுத்து மெயினானது தேங்காய் பால். நான் வந்துட்டு ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் தேங்காய். இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த ஜூஸர் இருக்குது, அதனால் உடனே வந்துட்டு பால் எடுத்துடுறேன். திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறது ஃபஸ்ட்டு பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த 2 பேட்ச் மட்டும்தான் தேவைப்படும். 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அது சின்ன கிண்ணம் தாங்க ஃபஸ்ட்டு பால், 2வது கிண்ணம் தான் செகண்ட் பால். 2 ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிற வேண்டாம், அதுக்காக தாங்க. இதுதான் 2வது பால். இப்போ நம்ம செஞ்சே ஆரம்பிச்சிடலாங்க பாயாசம். நான் வந்துட்டு 1 கிண்ணம் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க இனிப்பு. கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இதில் வந்துட்டு மண்ணு கிடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. எனக்கு வந்துட்டு மண் கல் எதுவுமே இல்லை பாருங்கள், அதனால் நான் உடனே வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அடையை சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டிங்க, செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சோன்னே எடுத்தடுத்து ஊற்றுறது தாங்க வேலை. அவ்வளோதான், எல்லா அடையும் சேர்த்தாச்சு. இது வந்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. அந்த வெள்ளைப்பாகோட அந்த அடை எல்லாமே நல்லா உள்ளெல்லாம் போய் நல்லா ஜூஸியாக நல்லா கொதிக்கணும். அதனால் நல்லா மலன்னு கொதிக்கட்டும். கொஞ்சம் வத்துனாலும் கூட பரவாயில்ல, உடனே மட்டும் சேர்த்துறாதீங்க. நல்லா கொதிக்கணும். தாராளமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சது தான், அதனால் ஒன்றும் பயம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த அடையோட கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு 2வது பாலை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. எல்லாமே வந்துட்டு நல்லா கொதிக்க தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. மூடி போட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் நின்றுக்குங்க, கொதிச்சுண்டு பொங்கி வந்துடாமல். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிறலாங்க. நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு டக்குன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது திக்கான தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா திரண்டு போனாலும் போயிடும். அதுக்காக தாங்க. முடிஞ்சால் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், அந்த அடைக்குள்ளெல்லாம் நல்லா போய் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அது எடுத்து சாப்பிடும்போது அது அப்படியே கரைஞ்சி போகணுங்க வாயில். அந்த அளவுக்கு நல்லா கொதித்து அந்த ஜூஸியாக இருக்கணும். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த தேங்காய் பால் ஊற்றுறது அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அடுப்பை வந்து ஓரளவுக்கு சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு சில டைம் திரண்டு போனாலும் போயிடும். ஏன்னா வெல்லம்ல, அதனால தான் சொல்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காகிருச்சு அப்படின்னா போதுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுறலாம்.
ஏன்னா போக போக இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போக போக டைம் ஆக ஆற ஆற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா தேங்காய் பால் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ற வேண்டியதான். நம்ம அந்த அடை செய்கிறதுக்கு மட்டும்தானே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பாயாசத்துக்கும் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பை வந்துட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். பாருங்கள், நான் எந்த அளவில் ஊற்றியிருந்தேன் தண்ணி, இப்போ எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்குன்னு. அந்தளவுக்கு நல்லா கொதிச்சாதாங்க டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம நெய்யில் தாளித்து முந்திரி திராட்சை சேர்த்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே நெய்யில் தாளித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு. இல்லை தேங்காவும் வேணும் அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. இதிலே கூட தேங்காவை ஃபஸ்ட் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுத்து அதோட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம நார்மல் சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வேலை தான் அந்த அடை செய்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்தடுத்து நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்தடுத்து அப்படியே கலந்து கலந்து விடுறது தான். அதனால் ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சிட்டிங்க அப்படின்னா விடவே மாட்டிங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு முந்திரியும் திராட்சை ரெண்டுமே வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட பாயசத்தில் சேர்த்துற வேண்டியதான் நெய்யோடைய. அவ்வளோதாங்க. மணக்க மணக்க ஒரு சூப்பரான கேரளாலாம் செய்கிற அடப்பிரதமன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கேரளாவில் செய்கிறது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிரும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த அடையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்ல நாளுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னாலும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால் இனிப்போடு கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.